மக்களே இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தலைவர் பேசி முடித்த பிறகு நம்ம எப்போதுமே ஒரு உரையாடல் பண்ணி அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம பேச ஆரம்பிப்போம். ஆனால் இந்த உரையாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஏன்னா இந்த உரையாடல் என்னுடைய தலைவர் சிந்தனை சம்பந்தப்பட்ட உரையாடல். தலைவர் பேசிட்டாரு, அந்த பேசின அத்தனை விஷயத்தை எடுத்து ஒரு பேட்டர்னுக்குள்ளே அடுக்கி பார்த்தா எவ்வளோ கிளாசிக்காக இருக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. 29 நிமிஷம் தலைவரோட பேச்சை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த 10 நிமிஷம் வீடியோ உங்களை இன்னும் தெளிவுபடுத்தும். ஏன்னா அரசியலை தெளிவுபடுத்த தான் தலைவர் பேசிகிட்டு இருக்காரு. அந்த அரசியலை இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம தெளிவுபடுத்துவோம். இதுதான் இந்த வீடியோட இலக்கு. நம்ம தலைவர் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் ஒரு நடிகருங்க, அவருக்கு என்ன அரசியல் தெரியும்னு சொல்லுவாங்க. அவர் சும்மா அமைதியாக இருப்பாருங்க, அவருக்கு எதுவுமே தெரியல, அதனால தான் அமைதியாக இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு எவ்வளோ தெரியும், அவர் எவ்வளோ டீட்டெயிலாக எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்காரு, அவருடைய விஷன் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தலைவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு இருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவானமாக நான் உங்கள்கிட்ட சேர்க்க போகிறேன். மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப உற்சாக வணக்கம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக முதல் விஷயமா நம்ம எதை பேச போகிறோம்னா, வேலூரில் நடந்த பிறகு 2 விமர்சனம் தலைவரை நோக்கி வந்துச்சு. ஒன்று, நம்ம கட்சிக்காரங்க கஷ்டப்பட்டு ஒரு விமர்சனம் முன் வச்சாங்க. இன்னும் சில பேர் புரியாமல் ஒரு விமர்சனம் முன் வச்சாங்க. அது எப்படிப்பா விஜய் திட்டினா தமிழ்நாட்டை திட்டமாயி? தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட அரசியல் கட்சி இருக்குது, விஜயும் ஒரு அரசியல் கட்சி வச்சிருக்காரு. இவரை திட்டினா தமிழ்நாட்டை திட்டமா? இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குப்பா, இதெல்லாம் என்ன இது, இதெல்லாம் என்ன பேச்சு, இதெல்லாம் செட் ஆகாதுப்பா தமிழ்நாடுக்கு, மக்களுக்கு இதெல்லாம் புரியாதுப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் தலைவர் தெளிவுபடுத்தியிருக்காரு, நீங்களாம் அரசியல்வாதி பாஸ், நான் மக்களோட பிரதிநிதி. தமிழ்நாடு நான் சொல்றது, தமிழ்நாட்டு மக்களோட பிரதிநிதியா நான் உங்க முன்னாடி நிக்கிறேன், நீங்க அரசியல்வாதியா என் முன்னாடி நிக்கிறீங்க, நம்ம 2 பேருக்கு நடுவில் தான் சண்டை. நான் அந்த பிரதிநிதியா நிக்கிறேன் பாத்தீங்களா, நான் இன்னும் அதிகாரப்பூர்வமான பிரதிநிதியா தேர்தலுக்கு அப்புறம் மாறிடுவேன். ஆனா நான் தான் இப்போ உண்மையான பிரதிநிதியா இருக்கேன். உண்மையான பிரதிநிதி விசஸ் அரசியல்வாதி. தமிழக அரசியல் களம் இந்த மாதிரி அரசியல் களத்தை இந்த மாதிரி விஷயங்களை இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குது. அதை ரிப்ரசன்ட் பண்ற மாதிரி தான் நான் அந்த மாதிரி பேசியிருந்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவுபடுத்திட்டாரு. எனக்கு புரிஞ்சுப்பா, உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும், புரியாதவங்க புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறதா தலைவர் சொல்ல வர்றது. அதாவது பிரதிநிதி வேற, அரசியல்வாதி வேற. பிரதிநிதி மக்கள் பிரச்சனையை தீர்க்க முயற்சி பண்ணுவாங்க, அரசியல்வாதி மக்கள் பிரச்சனையை வச்சு அரசியல் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. ஸோ பிரச்சனையை வச்சு அரசியல் பண்றவன், பிரச்சனையை தீர்க்கிறவன், 2 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய சண்டை தான் இந்த சண்டை அப்படிங்கிறத தலைவர் ரொம்ப தெளிவுபடுத்திட்டாரு. இந்த விமர்சனத்துக்கு அட்ரஸ் பண்ணியாச்சு. இப்போ 2வது, நம்ம தோழர் ஒருத்தர் பேட்டி கொடுத்துருப்பாரு. என்னப்பா அது, எல்லா ஊருக்கும் நெஞ்சில் குடியிருக்கும்னு சொல்லுவார், வேலூரில் சொல்லலை, எங்கள் ஊருக்கு சொல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தப்பட்ட வீடியோவை தலைவர் பார்த்துருக்காருங்க. நான் ரொம்ப எதிர்பார்த்து வந்தேங்க. ஏன்னா போற இடத்துலலாம் காஞ்சிபுரம் மக்கள், சேலம் மக்கள், மதுரை மக்கள், ஏன்னா ரொம்ப ஒரு மனவேதனை. வேலூர் நெஞ்சில் குடியிருக்கும் வேலூர் மக்கள்னு சொல்லுவார்னு ரொம்ப கற்பனை பண்ணுவாங்க. நெஞ்சில் குடியிருக்கும் வேலூர் மக்களே, வேலூர்ல இதை நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி. உங்களுக்காக இங்க நான் சொல்றேன். பார்த்த பிறகு தஞ்சையிலேருந்து என்ன சொன்னார்னா, நண்பா நீ வருத்தப்பட்ட வீடியோக்கள் வர்றதை நான் பார்த்தேன், தஞ்சையிலேருந்து சொல்கிறேன் நினச்சிக்காத, இது ட்ரோல் ஆனாலும் பரவாயில்ல, வேலூரில் இந்த வார்த்தையை நான் சொல்லுவேன்னு ஆசைப்பட்ட அத்துணை பேருக்கும் நான் தஞ்சையிலேருந்து சொல்கிறேன், என் நெஞ்சில் குடியிருக்கும் வேலூர் மக்களே அப்படின்னு சொல்லி அந்த விமர்சனத்தை அழகாக அட்ரஸ் பண்ணார். இது 2வது விஷயம். இப்போ 3வது மிக முக்கியமான விஷயங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நான் ஆக்டிவாக இருக்கேன், அங்கே ஏதாவது செய்ய என்னை நீ பார்க்கலாம் அப்படிங்கிறத தலைவர் ரொம்ப தெளிவாக தெளிவுபடுத்திட்டு இருக்காரு. ஏன் தெரியுமா, அதை நான் அழுத்தம் திட்டமாக சொல்கிறேன், தேவையில்லாமல் என் வண்டி பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்காத, நீ என்ன வேலை பார்க்குற சோஷியல் மீடியாலங்கிறத நான் பார்த்துட்டு தான் நண்பா இருக்கேன். எப்படி நான் அதை தெளிவுபடுத்தலாம்னா, போன மீட்டிங்லேயே தலைவர் சொல்லியிருப்பாரு, ஒரு அம்மாட்ட இந்த யார் யாருக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த சின்ன பையன் அவங்க அம்மாட்ட அம்மா விஜய்ன்னு சொல்லுமா, அம்மா விஜய்ன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல. அந்த வீடியோவை தலைவர் சொல்லி அந்த மேடையில் தலைவர் அந்த வீடியோவை பற்றி பேசியிருப்பாங்க. அதை கடந்து போனீங்கன்னா இன்னைக்கு 2 விஷயங்கள் தலைவர் பேசியிருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா, ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி, நம்ம பையன் கண்டுபிடிச்சதான் சோஷியல் மீடியாவில், அதை தலைவர் பார்த்துட்டு மேடையில் சொல்கிறாப்ல. 2வது மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா, அந்த நாகநேரியில் நடந்த சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தலைவர் சொல்றாரு, ஸ்டாலின் தொடரட்டும், சட்ட ஒழுங்கு சீர்கரட்டும் அப்படிங்கிறது சோசியல் மீடியாவில் ஒரு நண்பர் போட்ட ட்வீட் தான் அப்படிங்கிறத தலைவர் சொல்றாரு. ஏன்னா சோசியல் மீடியாவில் நீ வேலை பாரு, நான் அரசியல் பேசுறேன், நீனும் சோசியல் மீடியாவில் அரசியல் பேசு, உன் அரசியல் எடுத்து நான் பேசுறேன், தேவைப்பட்டா உன்னையும் பார்க்கிறேன். தலைவர் என்னைய பார்த்தது கூட சோசியல் மீடியாவில் நான் பேசுறேன், அரசியல் அடிப்படையாக மட்டும்தான், நாகரிகமா சரியா கரெக்டா பாரு, உன்னைய நான் தேடி வருவேன், நீ தேவையில்லாமல் என் வண்டி பின்னாடிலாம் சுத்த வேண்டிய அவசியம் இல்லை நண்பா அப்படிங்கிறதா தன்னுடைய பேச்சு மூலமா நமக்கு சொன்ன டைரக்ட் மெசேஜ்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். இது 3வது. இப்போ 4வதுங்க, பச்சை துண்டு போட்டாருங்க. நான் மறுபடியும் சொல்றேன், அவரோட திங்கிங் பேட்டர்னை நான் இங்கே ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் வாக்குறுதி கொடுத்தாரு, விஷன் கொடுத்தாரு அப்படின்னு நான் சொல்ல, அதுக்கு அதோட அதிகப்படியான ஒரு வார்த்தை வைக்கணும்னா, அவருடைய தாட் ப்ராசஸை இங்கே நம்ம டீகோட் பண்ணி பார்த்தோம்னா, பச்சை துண்டு போட்டு நின்ட்டாப்ல இந்த விவசாயிகள் அல்லது பொதுமக்கள் அத்தனை பேரும் சந்திக்கிற எதிர்கால பிரச்சனையான தண்ணி பிரச்சனை, தண்ணீர் திவால் அப்படிங்கிற பிரச்சனையை நான் பார்த்துட்டு இருக்கேன், என்னை நடிகன்னு சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு
ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐநா சொன்ன விஷயம் தினத்தந்தியில் வந்துச்சு, அந்த விஷயத்தை நான் கவனிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், முல்லை பெரியார் விஷயம், காவிரி விஷயத்தெல்லாம் ஏன்பா அமைதியாக இருக்க, என் நிலைப்பாடு எடுக்க மாட்டியா, உன் படம் ஓடாதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எங்கே எதை பேசணும், எங்கே எதை செய்யணும்னு எனக்கு ஒரு தெளிவு இருக்குது. அதப்பே அங்கே சொல்லணும். இங்கே உட்காந்து கம்பு சுற்றுறதுனால எதுவும் ஆக போகிறதில்ல. நான் ஒரு மேட்ரு சொல்கிறேன், எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு மேட்ரு சொல்கிறேன். ROV இதை பற்றி தேடிப்பார், கம்பு சுற்றுற அத்தனை பேரும் போய் தேடிப்பார். இதோட பயன் என்ன, இதை வச்சு என்ன பண்ணலாம். நான் அந்த அளவு விவசாயிகளோட பிரச்சனையை பற்றி நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். இவங்களுக்கு எதிர்காலத்தில் வரப்போகிற பிரச்சனை தண்ணீர் ஜிவாலும் எனக்கு தெரியும். இன்னைக்கு இவங்க சந்திக்கிற முல்லை பெரியார் காவிரி பிரச்சனையை பற்றி எனக்கு புரிதல் இருக்கு. இப்போ இந்த அரசாங்கத்தால் இவங்க சந்திக்கிற அந்த உரத்தட்டுப்பாடும் எனக்கு தெரியும். இதை கடந்து போனீங்கன்னா கொள்முதல் நிலையங்களுக்கு இவங்க போனால் அந்த நெல்லை வந்து கொள்முதல் பண்ணுறதுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, அதுவும் எனக்கு தெரியும். அந்த கொள்முதல் நிலையங்களில் கமிஷன் வாங்கிட்டு இருக்காங்க, அதுவும் எனக்கு தெரியும். அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இத்தனை விஷயத்தையுமே அவர் ஹைலைட் பண்ணார். சரிப்பா, எல்லாம் உனக்கு தெரியும், நீ என்ன பண்ண போற நியாயமாக கேட்பாங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னுடைய விஷனா ஆட்சிக்கு வந்தோன்னே நான் கவனிக்கிற மிக முக்கியமான துறைகளில் விவசாயத்துறையும் இருக்கும். இந்த விவசாயத்துறையில் கூட்டுறவு வங்கியில் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கியிருப்பாங்க. ஒருவேளை அவங்க 5 ஏக்கருக்குள்ளே கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த கடனை ரத்து செய்கிறதுக்கு என்ன முயற்சி எடுக்கணுமோ அந்த முயற்சி எடுப்பேன். 5 ஏக்கருக்கு மேலே வாங்கியிருந்தாங்கன்னா 50% நான் ரத்து பண்ண முயற்சி பண்ணுவேன். வாய்க்கு வந்து அடைச்சி விட மாட்டேன். இதுக்கு என்ன பண்ண முடியும், அதுக்கு என்ன பண்ண முடியும், எனக்கான கிளாரிட்டி இருக்குது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துகிறார். ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, 2 ஏக்கருக்குள்ளே ஒரு விவசாய நிலம் வச்சு நீங்கள் விவசாய நிலம் வச்சிருந்தாலும் அல்லது விவசாய நிலம் வச்சிடலாமல் நீங்கள் ஒரு விவசாயிகளாக இருந்தாலும் விவசாய குடும்ப பின்னணியில் இருந்தாலும் அந்த 2 ஏக்கர் நிலம் அந்த கேட்டகரி வைக்கிறார். 2 ஏக்கர் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. இதுக்குள்ளே நீங்கள் இருந்து விவசாயத்தை மட்டும் நம்பி இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் ஒன்றிய அரசு மத்திய அரசில் யாருமே வேலை பார்க்கலனா உங்கள் பிள்ளை என்ன படிக்கணும்னு ஆசைப்படுதோ நான் பார்த்துக்கிறேன், அரசாங்க செலவில் அந்த பிள்ளை படிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தலைவர் ரொம்ப தெளிவுபடுத்துகிறார். ஸோ எதிர்கால பிரச்சனை, வரப்போகிற பிரச்சனை, பக்கத்தில் இருக்கிற பிரச்சனை, இப்போ இந்த நிர்வாகம் மோசமாக இருக்கிறதுனால நடக்கிற பிரச்சனை, இது அத்தனையுமே ரொம்ப தெளிவா அட்ரஸ் பண்றாரு விவசாயிகள் சார்ந்த விஷயத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா ரேஷன் கடை குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவங்கிற முறையில் சொல்றேன். ரொம்ப நன்றி தலைவா. ஏன்னா கிராமப்புறங்களில் ஒரு விற்பனையாளர் இருந்தால் அவங்களுக்கு உதவியாளர் இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு விற்பனையாளர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடையை போய் திறப்பாரு. அவருக்கு வந்து 2-3 கடையெல்லாம் கொடுப்பாங்க. எங்க அப்பா அந்த கஷ்டம்லாம் பட்டார், நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இல்லாமல் அவர் அந்த எடையும் பார்த்துக்கணும், நிறுத்தணும், எல்லா வேலையும் அவர் பார்க்கும்போது தலைவர் சொல்றாரு, கிராமப்புறத்திலையும் போய் நான் அதை சரி பண்ணுவேன். ஒரு ஆண் விற்பனையாளர் இருந்தால் ஆணா இருக்கக்கூடிய ஒரு நிறுத்தி அந்த எடை போறவர் இருப்பாரு. பெண்கள் இருந்தாங்கன்னா பெண்ணுக்கு ஏற்றவங்க ஒரு பெண்ணா இருப்பாங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றவங்களுக்கு இந்த பிரச்சனை புரியவே புரியாது. ஒரு ரேஷன் கடை பின்னணியிலேருந்து வந்த எனக்கு இந்த பிரச்சனை ரொம்ப தெளிவாக புரியும். எங்க அப்பாவை நான் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட பேரை நான் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன். அவங்களோட பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த ஒரு விஷயம் தான் அவங்களோட தலையால பிரச்சனையா இருக்கும். என்னப்பா இதெல்லாம் ஒரு மேட்ரான்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அது பெரிய மேட்ரு. நீங்கள் அவங்கள்ட்ட பேசி பாருங்க, அந்த விஷயத்தை உங்களால் உணர முடியும் அப்படிங்கிறது நான் இங்கே சொல்ல வர்ற மிக முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ 500 கார்டுக்கு ஒரு ரேஷன் கடை ரொம்ப முக்கியங்க. சில இடங்கள்லனா 1100 1200ன்னு சொல்லி மக்கள் அங்கேருந்து இங்கே வரைக்கும் நிற்பாங்க. ரேஷனில் போய் பொருள் கம்மியாக கிடைக்குதுங்கிற ஒரே காரணத்துக்காண்டி வெயிலில் நின்று வேத்து விறுவிறுத்து பொருள் வாங்குற அத்தனை பேரும் எனக்கு தெரியும். ஸோ 500 கார்டுக்கு ஒரு ரேஷன் கடை கரெக்டான ஒரு சினாரியோவில் தலைவர் விஜய் அவர்கள் இங்கே கட்டம் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தலைவர் விஜய் அவர்கள் கொடுக்குற ஒவ்வொரு வாக்குறுதியை நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா இன்டெப்த்தாக இருக்குதுங்க. நம்ம போன வீடியோவில் பேசியிருப்போம், போட்டித் தேர்வுக்கு தேவைப்படுற விஷயத்தை நான் தயார்படுத்துவேன் பள்ளி குழந்தைகள்லேருந்து. எதுக்கு தேவையில்லாமல் கோச்சிங் சென்டர் போய் செலவு பண்ணணும். ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு டோரோட இருக்கக்கூடிய கழிவறையை நான் உருவாக்குவேன். எவ்வளவு இன்டெப்த்தாக அவர் யோசிக்கிறார். அதே நேரம் மீனவர் சார்ந்த விஷயத்தில் அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்களா, என்னால் எவ்வளவு அழுத்தம் கொடுக்க முடியுமோ நான் அழுத்தம் கொடுப்பேன். நான் இங்கேருந்து போய் புடுபுடுலாம் சுட மாட்டேன். நிறைய அரசியல்வாதி இங்கே சொல்லிட்டு இருக்காங்க, அதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. இந்திய அரசியலமைப்புக்கு உட்பட்டு ஒன்றிய அரசுக்கு எவ்வளவு அழுத்தம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ அழுத்தத்தை உணர்வு பூர்வமாக நான் குடிப்பேன் அப்படிங்கிற விஷயத்தை தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவர் கொடுத்த வாக்குறுதி ஒவ்வொன்றுமே நீங்கள் டீகோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்டெப்த்தாக இருக்குது, ரொம்ப ஆழமாக இருக்குது. மக்கள் பிரச்சனையை அவர் ரொம்ப அழகாக அணுகிறாரு. ஒரு டைமென்ஷனாக தன்னுடைய வாக்குறுதி அத்தனை கொடுக்குறாரு. அரசாங்கத்துக்கு மக்கள் வரிப்பணம் செலுத்தினா அந்த வரிப்பணத்தை வச்சு அரசாங்கம் சேவை தான் கொடுக்கணும். நம்மளுடைய ஆட்சி வந்தால் அடிப்படை பிரச்சனைகள்ல முதல்ல கவனம் செலுத்துவோம். கல்வி, மருத்துவம், ரேஷன், சாலை, இந்த மாதிரி அடிப்படை பிரச்சனை இருக்குல்ல, துப்புரவு, இந்த மாதிரி அடிப்படை பிரச்சனைகளை முதல்ல நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். வெளியூர்லேருந்து முதலீடு இழுக்கிறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல வாழ்கிறதுக்கான அடிப்படையை சரி பண்ணிவிட்டு மற்ற கடைக்கு அப்புறம் போகலான்னு ஒரு டைமென்ஷன் எடுக்கிறாரு பார்த்தீங்களா, ரொம்ப தெளிவாக இருப்பாருங்க. ஸோ என்னை பொறுத்தவரையும் தலைவர் 2 விஷயத்தில் சொல்லப்போனால் 3 விஷயத்தில் தெளிவாக இருப்பார். ஒன்று மீனவர் நலன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா விவசாய நலன், மூணாவது முக்கியமானது பார்த்தீங்கன்னா நீர் சம்பந்தப்பட்ட நீர் மேலாண்மை சம்பந்தப்பட்ட விஷயம். இது 3லையுமே தலைவர்
தலைவருக்கு ஒரு கிளியரான ஒரு டைமென்ஷன் இருக்கு. நீங்க காத்துருங்க. இந்த 3 விஷயத்துல மிகப்பெரிய சீர்திருத்தத்தை தலைவர் உருவாக்குவார் அப்படிங்கிற நம்பிக்கை இன்னைக்கு தஞ்சையில் தலைவர் பேசின பிறகு எனக்கு வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து டிவிக்கு சார்ந்து ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.